மிதுன் வந்து சாதாரண ஆள் இல்லை சார். மிதுன் தான் சார் விஜய்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். எடப்பாடி மேலே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு நிறைய காசு வாங்கினார். அந்த காசை வாங்கினதெல்லாம் மிதுனும் ராஜ் சத்தியன் ஒருத்தர். மூணாவது செங்கோட்டையன் போகிறதுக்கு காரணம் மிதுன். செங்கோட்டையனை அந்த அளவுக்கு வெறுப்பேற்றினது மிதுன் தான். தாவேக்கு அரசுல புதிய பவர் சென்டரும் வந்திருக்கு. யார் அந்த பவர் சென்டர்? ஜெயலலிதாவுக்கு சசிகலா மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா ஒரு பவர் சென்டர். ரெண்டாவது பவர் சென்டர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி. மூணாவது பவர் சென்டர் வந்து நம்ம வியூக அமைப்பாளர் ஜான். இன்னொரு பவர் சென்டர் கேட்டால் வந்துடுவீங்களா, ஸ்ரீநாத். அடுத்தது அதிமுகவில் மிதுன் அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ அதுக்கு இபிஎஸ் முற்றுப்புள்ளி வச்சுட்டார். பின்னணியில் என்ன நடந்தது சார்? மிதுன்ற கேள்வி வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி சார். அது எப்படி நான் கரெக்டாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஜாண்டிஸு புத்தி போயிருக்கு. இந்த டைமில் உங்களுக்கு சரக்கு சாராயம் சாப்பிட கொடுத்தா எப்படி இருக்கும் பாருங்கள். அது என்ன வச்சு தான் அது ஒப்பீடு பண்ணுவீங்களா? இல்லைங்க, ஜாண்டிஸு ஒரு ஜாண்டிஸ் நோயாளிக்கு முத்தி போன நிலையில் சாராயம் கொடுத்தா எப்படி என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். அந்த மாதிரி அதிமுக வந்து இன்றைக்கி 10 தோல்வி 11 தோல்வின்னு ஆர்கனைசேஷனலாக நிறைய கிரைசிஸை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிதுன் அப்படின்ற ஒரு காயினை வந்து சிவி சண்முகம் சார்ஜ் பண்ணுறார். அது வந்து கிட்டத்தட்ட வீக்னஸை நோக்கி அடிக்கப்படக்கூடிய ஒரு காயின். சரிங்களா? மிதுன் வந்து சாதாரண ஆள் இல்லை சார். மிதுன் தான் சார் விஜய்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏன் எடப்பாடிக்கு வேறு ஆட்கள் கிடையாது? எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அதிமுகவில். எவ்வளோ நல்ல நல்ல டேலண்டடான ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு விஜய்கிட்ட பேசியிருக்கலாம் இல்லை சார். ஆனால் இவர் வந்து மிதுனை வச்சு பேசினார். ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடியோட கேம்பெயின் போகும்போதெல்லாம் வந்து இந்த கலெக்ஷன் விஷயம் இருக்கு இல்லையா, எடப்பாடி மேலே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு நிறைய காசு வாங்கினார். அந்த காசை வாங்கினதெல்லாம் மிதுனும் ராஜ் சத்தியன் ஒருத்தர் 2 பேரும் தான் வாங்கினதாக சொன்னாங்க. 2. மூணாவது, செங்கோட்டையன் போகிறதுக்கு காரணம் மிதுன். செங்கோட்டையனை அந்த அளவுக்கு வெறுப்பேற்றினது மிதுன் தான். அவரை கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே கேசி கருப்பண்ணன் ஒரு மந்திரியை வச்சு கூட சுற்றி இருந்தவங்க எல்லாரையுமே காலி பண்ணது மிதுன். 4வது, திமுகவும் மதிமுகவும் உடன்பாடு அப்படின்னு பேச்சு வந்தது இல்லையா, அந்த பேச்சுக்கான இனிஷியல் விஷயங்களை பண்ணது மிதுன். ஸோ இவர் என்ன நினச்சாரு, காஞ்சிபுரம் நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து மிதுனை வந்து இணையதள நிர்வாகியாக போடணுன்னு பேசுகிறவர் யாருன்னா கேபி முனுசாமி. அந்த மாதிரி பேச்சு வரும்போதே யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு. பேசும்போது எடப்பாடி அதெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. இல்லைங்க, உடனே கேபி முனுசாமி அதெல்லாம் நீங்கள் வேணாம்னு சொல்லாதீங்க, மிதுன் வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறது யார்? கேபி முனுசாமி. கேபி முனுசாமி எப்போவுமே ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ். எடப்பாடி சொல்லாமல் பேச மாட்டார். ஸோ எடப்பாடிக்கு என்னென்னா, தன்னோட வாரிசாக வந்து மிதுனை கொண்டு வரணுன்றது ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருக்குது. ஆனால் அதுக்கான டைம் இது இல்லை. ஒருவேளை அதிமுக ஜெயிச்சு எடப்பாடி முதலமைச்சராக வந்த பிறகு மிதுனுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனை வந்து கட்சிக்குள்ளே கொடுத்தா கூட எதிர்ப்பு வராது. இன்றைக்கி தோற்று தொப்பி அடிச்சிருக்கக்கூடிய அதிமுகவில் எத்தத்தின்னா பித்தன் தீரும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் மிதுனை கொண்டு வருதுன்றது வந்து அந்த கட்சியை அழிச்சிடும். அதனால தான் அவர் வந்து இப்போ பின்வாங்கியிருக்காரு. எதிர்காலத்தில் மிதுன் வருவார், மிதுன் வந்து கொண்டு வருவார் அப்படின்ட்டு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவருக்கு ஹோப்பெலாம் இல்லை. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் வரணுன்னா அது மிதுன் தான் அப்படின்றத எடப்பாடியுடைய நினைப்பு. இப்போதைக்கு அண்ணன் எடப்பாடி பின்வாங்கியிருக்கார், தள்ளி போட்டிருக்கார். தள்ளி போட்டிருக்கார். அப்போ திமுகவில் என்ன நடக்குது? திமுகவில் செயல் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிறாரு, அல்லது வந்து பொருளாளராக கூட வரலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது. என்ன நடக்குது? என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க? அதாவது திமுகவில் வந்து இந்த தோல்விக்கு காரணம் யாருன்னா, முக்கால்வாசி இந்த சீனியர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஆட்கள் தான். உதாரணத்துக்கு சேகர் பாபு வந்து கொளத்தூர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தவர் வந்து
கிரிராஜன் ஒரு எம்எல்ஏ, சாரி ஒரு வழக்கறிஞர், எம்பியாக இருந்தவர். அவரை வந்து தூக்கி போட்டு நீ ஒன்றும் வேலை பார்க்க வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொளத்தூரில் முழுக்க ஸ்டாலினுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தவர் சேகர் பாபு. அப்போவுமே வந்து பெண் அமைப்பு வந்து சொல்லிடுச்சு, நீங்கள் கொளத்தூரில் நின்னா தோற்றுடுவீங்க. சென்னையில் வந்து 27% அதிகமாக வந்து விஜய் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் விஜயோட ஸ்கோரிங் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இங்கே நிற்காதீங்க, நீங்கள் போய்ட்டு திருவாரூர்லேயோ நாகப்பட்டினத்துலேயோ நில்லுங்கன்னு. நீங்கள் கரெக்டாக வந்து திமுகவை காப்பாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, துறைமுகம் முஸ்லீம் ஏரியா, மண்ணடி அதெல்லாம் முஸ்லீம் ஏரியா, திருவல்லிக்கேணி சேப்பாக்கமும் முஸ்லீம் ஏரியா. இந்த முஸ்லீம்ஸ் தான் வந்து காப்பாற்றுறாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த முறை கம்ப்ளீட்டாக விஜய்க்கு போட்டாங்க. முஸ்லீம்ஸ் வந்து காப்பாற்றுறாங்க. அதுதான் திமுகவுடைய வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு குறைவதற்கு காரணம். எப்போவுமே 11% வாக்குகள் திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த 11% சிறுபான்மை ஓட்டுகள். ஆமாம், அதில் 6% போயிடுச்சு. அதுதான் திமுகவுக்கு மைனஸ் ஆன காரணம். இங்கே வந்து வேட்பாளர் தேர்வும் சரியில்லை. சேகர் பாபு மாதிரி ஆட்கள் வந்து கம்ப்ளீட்டாக வேட்பாளர் தேர்வில் குளறுபடி பண்ணாங்க. அது மாதிரி இப்போது தாம்பரத்தில் ராஜா, பல்லாவரத்தில் கருணாநிதி, ஒட்டப்பிடாரத்தில் ஒரு எம்எல்ஏ 3 முறை ஜெயிச்சவன் அங்கே இருக்கான். அவனை காலி பண்ணிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தன்னோட டிரைவரை போட்டார். சேலம் தர்மபுரி பக்கத்தில் ஒரு 3 டைம் எம்எல்ஏவை காலி பண்ணி போட்டான். இது மாதிரி வேட்பாளர் தேர்வில் பயங்கர குளறுபடி என்பது திமுகவுடைய வேட்பாளர் தேர்வில் இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கள். இப்போது திமுகவில் சீனியர்கள் எல்லாரையும் தூக்கி போடுறாங்க. எல்லா சீனியரையும். ஏவா வேலுவையே கொறடா பதவியிலேருந்து தூக்கி போடுறாங்க. இப்போ முழுமையான இளைஞர் படைக்கு தயாராகிட்டு இருக்கு. முழுமையான இளைஞர் படை 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 234 தொகுதிகள். இப்போ 72 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்காங்க. அதெல்லாம் மாற்றி 115க்கு மேலே மாவட்ட செயலாளர்களை இளைஞர்களாக கொண்டு வராங்க திமுகவில். இந்த சேகர் பாபு, ஏவா வேலு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய துரைமுருகா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்டெல்லாம் ஒரு பெரிய கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு கட்சிக்கு ஆலோசனை செய்யக்கூடிய குழு மாதிரி, வழிகாட்டும் குழு அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று போட்டு அவங்களெல்லாம் அங்கே உட்கார வச்சுட்டு திமுகவில் வந்து மிகப்பெரிய நிர்வாக மாற்றம் இருக்குது. அதில் பொதுச் செயலாளராக ராசா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுச் செயலாளராக நிச்சயமாக துரைமுருகன் இருக்க மாட்டார். அப்போ உதயநிதிக்கு என்ன பொறுப்பு? உதயநிதிக்கு இப்போ இருக்கக்கூடிய பொறுப்புகள்லேருந்து தான் போவார். உதயநிதியை கொண்டு வந்துட்டால் அந்த வாரிசு அரசியல் அப்படின்ற மாதிரி இருக்கும். உதயநிதிக்கு தான் இன்னைக்கு சிட்டிங் சிஎம் மாதிரி, வருங்கால சிஎம் மாதிரி ஒரு பெரிய பதவி இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தா அவர் இல்லைன்றப்போ இப்போ இவர் தானே இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஸ்கோர் பண்ணுறாரு. ரைட்டா? சட்டமன்றத்தில் இவரோட பர்ஃபார்மன்ஸில் அடுத்து இவர் வந்து முதல்வர் ஆவதற்கான தகுதியுடைய ஆளாக மாற்றுவாங்க. அடுத்தது ஸ்டாலினை வந்து சீனியர் லிஸ்ட்டில் போட்டு வழிகாட்டுதல் குழுவில் போட்டுருவாங்க. அப்போ இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடலையா? திருச்சியில் ஸ்டாலின் இல்லைனா அன்பில் அப்படின்ற ஒரு பேர் வந்தது இல்லையா, அன்பில் மகேஷ் அப்படின்னு. இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட மாட்டார், கண்டிப்பாக போட்டியிட மாட்டார். அவங்களுக்கு இடைத்தேர்தலில் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த தேர்தல்லையே அவங்க வந்து 2 அறிவுஜீவிகளை அவங்க நம்பினாங்க. ஒன்று வந்து இந்த சுனில் கண்ணக்கொல்லு அப்படின்னு ஒரு அறிவுஜீவி, இன்னொன்று வந்து இன்னொரு அறிவுஜீவி ராபின் சிங்னு. அவங்க 2 பேரையும் நம்பி பெண்ணோட அட்வைஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க. அவங்க வந்து விஜயை எதிர்த்து பேசுங்கன்னு சொன்னாங்க பெண். அதே மாதிரி விஜயை கைது பண்ணுங்க கரூர் சம்பவத்தில்னு சொன்னாங்க. இது 2த்தையுமே அவங்க செய்யலை, தயக்கமாக இருந்தாங்க. அதனால் இந்த பூம் இருக்குல்ல, விஜயோட பூமு, இது வந்து திமுக உட்பட எல்லாரையுமே மிரள வச்சுருக்கு. அதனால் இடைத்தேர்தலில் மறுபடியும் ஸ்டாலினை போட்டு சப்போஸ் அவர் தோத்தாருன்னா ரிஸ்கியாக இருக்க, திமுகவே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்தோம். அந்த பேருக்கு அவங்க போக தயாராக இல்லை. தாவேக அரசில் புதிய முகங்கள் வந்திருக்காங்க, புதிய பவர் சென்டரும் வந்திருக்கு அப்படின்னு இப்போ நீங்கள் இருக்க பத்திரிக்கை உட்பட இந்த புதிய பவர் சென்டர்லாம் எழுதுறீங்க. யார் அந்த பவர் சென்டர் சார்? யார் வந்தாலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவுக்கு
சசிகலா மாதிரி இருக்கக்கூடிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா ஒரு பவர் சென்டர், மிக மோசமான பவர் சென்டர் ஒன்று. ரெண்டாவது பவர் சென்டர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி. மூணாவது பவர் சென்டர் வந்து நம்ம வியூக அமைப்பாளர் ஜான். இது 3. நாலாவது வந்து அர்ஜுன் ரெட்டி உட்பட எல்லாருமே. இப்போது மணல் வந்து இயற்கை வளங்களை நாங்கள் அழகாக கையாளுவோம், அதை வந்து நிதி பெருக்குவதற்கான கருவியாக உபயோகிப்போம் அப்படின்னு தாவேகா சட்டமன்றத்திலே சொல்கிறாங்க, கவர்னர் உரையிலே சொல்கிறாங்க. ஆனால் மலேசியாவிலேருந்து மணலை இறக்குமதி பண்ணி அர்ஜுன் ரெட்டியோடைய சமுத்ரா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இங்கே வியாபாரம் பண்ண போகிறாங்க. மணல் வியாபாரத்தில் அவங்க தான் இறங்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சாராய கடைகளை வந்து பாண்டிச்சேரி மாதிரி முழுக்க ப்ரைவேடைஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஊழலில் நீக்கமர நிறைந்து பணம் சம்பாதிக்கிறதுல எல்லாத்துலேயுமே நிற்கிறது வந்து பவர் சென்டர்கள் தான், சரிங்களா? இப்போதைக்கு அவங்க வந்து டெண்டர் எதுவும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. இவங்களுடைய நோக்கம் வந்து ஒன்று, செய்கிறது வந்து ஒன்று. இந்த பவர் சென்டர் விஜய் அங்கீகரிக்கிறாரா? அவர் ஒரு ஹீரோ சார். ஹீரோ வந்து தும்முனா கூட ஒரு அசிஸ்டண்ட் வருவான், கேட்டிங்களா? அவரோட ரோல் வந்து கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணணும், அவ்வளோதான் அவரோட ரோல். அவரோட ரோல் வந்து சட்டமன்றத்தில் உட்காரணும், பதில் சொல்லணும், பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு 20 நிமிஷம் எழுதி கொடுக்கறத பேசணும், அவ்வளோதான் சார் விஜய். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ அப்போ மற்ற வேலையெல்லாம் செய்கிறது யார்? பவர் சென்டர் தானே. இப்போ உளவுத்துறை அறிக்கை வருது, உளவுத்துறை அறிக்கையை வந்து யார் படிக்கிறது அப்படின்றது இருக்குது. டெய்லி விஜய் வந்து அதை படிக்கிறதே இல்லை. ஜானுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பத்திரிகையாளர் இருக்கார், அவரும் தான் படிக்கிறார். முன்னாள் ஆசிரியர் அவரும் தான் உட்காந்து, ஆமாம், ரூமெல்லாம் போட்டு கொடுத்து, மெர்சிடஸ் பென்ஸ் கார்லாம் கொடுத்து, டிரைவர்லாம் கொடுத்து பந்தாவாக இருக்கார். நம்ம தம்பி தான் அவன். நல்லா இருக்கட்டும், சந்தோஷம்தான் நமக்கு. ஒரு பவர் சென்டராக, முக்கியமான ஒரு பவர் சென்டராக இருக்கிறது. அதை நீங்கள் பவர் சென்டர்னு பார்க்குறீங்க. மேபி விஜய் அந்த பவர் ஷேரிங் ஒரு தகுதியானவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம்ல. இதனால் இவன் முடிக்கும்னு கூட விஜய் அவங்களுக்கு அந்த பொறுப்புகளை பிரித்து விட்டுருக்கலாம். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். கரெக்டு. இன்னொரு பவர் சென்டரை கேட்டால் நொந்துருவீங்களா? ஸ்ரீநாத், மீன்வளத்துறை அமைச்சர். அவன் விஜய்க்கு நண்பர். ரொம்ப கான்ட்ராக்டர், பெரிய பெரிய பிடபிள்யூடி ஐவிஎஸ் எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணுறது ஸ்ரீநாத் தான். இந்த கவர்மெண்ட்டு தான் பார்ட்டி ஃபண்டே வேணான்னு சொல்லிட்டாங்களே சார். லஞ்சம் கொடுத்தா வாங்காதீங்கன்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து திரு அருண் அவர்களை போட்டு நம்ம ஆர்டிஓ அலுவலகங்களில் கூட 30 லட்ச ரூபா வரைக்கும் பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பிம்பம் இருக்கப்போ நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க சார். இது எப்போ சார் வரும் வெளியில்? அடுத்த ஆட்சி வரும்போது தானே சார் வரும். அவர் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் அஃபிஷியல்ஸை நோண்டிகிட்டு இருக்காரு. அவரை போட்டு வச்சது வந்து எவனுமே நிம்மதியாக தூங்கலை. நேற்று கூட லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் துறையிலேயே ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபோர்ஜரி எஃப்ஐஆர் போட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். சம்திங் லைக் தட் கேன் ஹேப்பன். பட் ஆனால் இந்த ஊழல்லாம் இன்றைக்கி இவங்க நடக்கிற ஊழல்கள்லாம் என்றைக்கு வரும்? அடுத்த ஆட்சியில் வரும். வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்தது திமுகவிலேருந்து ஒவ்வொரு கட்சிகளாக திமுக கூட்டணிலேருந்து வெளியேறிட்டு இருக்காங்க. மதிமுக வெளியேற போகிறாங்க. ஏறக்குறைய அந்த நிலையை நோக்கி நடந்துட்டாங்கன்றப்போ திமுக தனித்து விடப்படுகிறதோ என்ன செய்யும் சார்? திமுக வந்து 21 கட்சி கூட்டணி சார். இப்போ ஒரு 6 கட்சி போயிருக்கு சார். இன்னும் 13 கட்சி அவங்ககிட்ட இருக்குது சார். திமுகவுக்கு வரும் சார், நிறைய கூட்டணி கட்சிகள் வரும் சார். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சார், அது வரும். அடுத்தது வந்து தாவேகாவுடைய மூவ் என்ன? பாஜக, அதிமுக, பாமக அப்படி போகுமா? அப்படி ஒரு மூவ் இருக்கு. பழைய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வச்சு ஆட்சி அமைப்பாங்க. அது இந்த ஆட்சிக்கு ஆபத்து வந்தா? இந்த ஆட்சிக்கு ஆபத்து வரும்ல. வந்தான்ற நீங்கள் வரும்ன்றீங்க. வந்துருச்சுன்னு தானே இப்போ போகிறாங்க. ஆமாம், தாவேகா பீஸாக உடையோன்ற ஒரு டேஞ்சருக்கு வந்திருக்கு சார். ஆபத்து, அந்தளவுக்கு ஆபத்து வந்திருக்கு. அதனால் அவங்க போகிறாங்க, பாஜகவோட காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பாஜகவோட காம்ப்ரமைஸ் பண்ணும்போது திமுகவோட கூட்டணி கட்சிகளாக திரும்பி திமுக கூட்டணிக்கு தானே வருவாங்க. அது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே நடக்குமோ? ஆமாம், நாடாளுமன்ற தேர்தலில் வந்து
பாஜக 20 சீட்டு ஜெயிக்கணும்னு டார்கெட் பண்ணுறாங்க இங்கே. அந்த இந்தியா கூட்டணியில் திமுகவும் வேணும் அப்படின்ற குரல் இன்னும் டெல்லியில் சில தலைவர்களுக்கு இருக்கு. சோனியா காந்தி அதனுடைய வெளிப்பாடு தான் செல்வ பெருந்தகை இங்கே தொடர்வது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், செல்வ பெருந்தகை தொடர்றது போகிறது வேற கதை சார். அதனால தான் தொடர்றாருலாம் சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுக வேணுன்றது வந்து சோனியா காந்தியுடைய எதிர்பார்ப்பு. ராகுல் காந்தியுடைய ஒரு அப்ரப்ட் மிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். தோல்வி அடைந்த ஒரு மிஷன் தான் வந்து தாவேகா. தாவேகா வந்து கம்ப்ளீட்டாக பிஜேபியோட போகிறதுக்கு தயாராகிட்டுருக்கு, போய்கிட்டு இருக்கு. மூமெண்ட்ஸ்லாம் தெரியுது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் எங்கே வரும்? திமுக பக்கம் வரும். திமுக பக்கம் வந்தால் அகில இந்திய அளவில் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்க கூட திமுக தயார். ஆனால் லோக்கலில் இருக்க காங்கிரஸ் எங்கே நிற்க வைக்கும்? நடு தெருவில் நிற்க வைக்கும். அந்த மாதிரி திமுக வந்து தனிமைப்படாது சார். இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே தற்காலிக ஏற்பாடுகள். எல்லா பறவைகளும் சாயந்தரமான கூட்டுக்கு வந்து தான் சார் தீரணும். விஜய் பேச மாட்டாரு, பேசுங்க சிஎம் அப்படின்ற மாதிரி திமுக வந்து ஒரு பிரச்சாரத்தை ஒரு உள்ள சட்டமன்றத்துக்குள்ளேயே முன்னெடுக்கிறாங்க. அது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் தேவையான நேரத்தில் பேசுகிறாரு. விஜய் பேசுனா கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சரே தோக்குறாரே அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுதில்ல. அது ஆதரவு வைக்கிற விமர்சனம். விஜய் வந்து அந்த இடத்துல வந்து கேண்டிடேட் பேரை கூட ஒழுங்காக சொல்ல. கொளத்தூரில் அவர் பிரச்சாரம் பண்ண பிரச்சாரத்தில் விஎஸ் பாபுன்னு சொல்ல, வேறு ஏதோ சொன்னார் அவர் கேண்டிடேட் பேரை. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணும்போது கேண்டிடேட் பேரை மாற்றி சொன்னார். விஜயுடைய பிரச்சாரம்லாம் இல்லை சார். இங்கே மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பினாங்க, ஒரு சேஞ்ச் வரணும். விஜய் வந்து அதுக்கு ஆப்டான ஆளுன்னு நினச்சாங்க, ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். நன்றி சார். தமிழக அரசியலை சுற்றி, அரசியல் கட்சிகளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத உங்களுடைய பார்வை, உங்களுடைய புலனாய்வு, உங்களுடைய சோர்ஸில் விவரிச்சிங்க. எஸ்எஸ் நியூஸோடு இணைந்ததற்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு கார்கேக்கு நன்றி.